ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹைரார்கிக்கல் கிளஸ்டரிங் பற்றி பார்க்க போகிறோம். ஹைரார்கிக்கல் கிளஸ்டரிங் அப்படின்றது வந்து கிளஸ்டரிங்கோட ஒரு டைப் தான். ஸோ இந்த வீடியோவில் ஹைரார்கிக்கல் கிளஸ்டரிங்னா என்ன, அந்த கிளஸ்டரிங்கோட டைப்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் அண்ட் அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளும் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம். ஸோ ஹைரார்கிக்கல் கிளஸ்டரிங் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கிளஸ்டரிங் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். கிளஸ்டரிங் அப்படின்றது வந்து ஒரு சிமிலியர் டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து குரூப் பண்ணுறதா வந்து என்ன அப்படின்னா கிளஸ்டரிங். ஸோ அந்த சிமிலியர் டேட்டா பாயிண்ட்ஸை ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சரில் வந்து குரூப் பண்ணுறதா வந்து ஹைரார்கிக்கல் கிளஸ்டரிங். இந்த ஹைரார்கிக்கல் கிளஸ்டரிங்கை ட்ரீ ஸ்ட்ரக்சராக வந்து கொடுக்குறத நம்ம ரெண்டு டைப் ஆஃப் வியூ வந்து நம்ம காமிக்கலாம். ஒன்று வந்து டெண்டோகிராம், இன்னொன்று வந்து நெஸ்டட் கிளஸ்டர் டயக்ராம். ஸோ இந்த டெண்டோகிராம் அப்படின்றது வந்து இந்த ட்ரீ ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு கிராஃபிக்கல் வியூவாக காமிக்கும். இந்த நெஸ்டட் கிளஸ்டர் டயக்ராம் அப்படின்றது வந்து ஒரு பாயிண்டர்ஸாக காமிக்கும். இதோ இங்கே பாருங்களேன், இங்கே வந்துட்டு டெண்டோகிராம் அப்படின்றது வந்து இங்கே வந்துட்டு கிராஃப் வியூவாக இருக்கும், இங்கே வந்து பாயிண்ட்ஸில் இருக்கும். ஸோ இந்த டூ டைப்ஸ் ஆஃப் வியூவில் தான் அந்த ட்ரீ ஸ்ட்ரக்சரை வந்து நம்மளுக்கு வியூ பண்ணி காமிக்கும். ஹைரார்கிக்கல் கிளஸ்டரிங் இந்த மாதிரி ட்ரீ ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். இந்த ஹைரார்கிக்கல் கிளஸ்டரிங்கில் கிளஸ்டர் அண்ட் சப் கிளஸ்டர் அதுக்கான ரிலேஷன்ஷிப்னால் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இதில் பிக்யூஆர்எஸ்டி அப்படின்னு சொல்லியிருக்கா, இது வந்து டேட்டா பாயிண்ட்ஸ். இந்த பிக்யூஆர்எஸ்டிக்கு பிக்யூ அப்படின்ற ஒரு கிளஸ்டரையும் ஆர்எஸ்டி அப்படின்ற ஒரு கிளஸ்டரையும் க்ரியேட் பண்ணுது. இந்த பிக்யூக்கு இப்போ பிக்யூஆர்எஸ்டி அப்படின்றது தான் வந்து சப் கிளஸ்டர், பிக்யூ தான் வந்து கிளஸ்டர். அந்த ஆர்எஸ்டிக்கு பிக்யூஆர்எஸ்டி தான் வந்து சப் கிளஸ்டர் அண்ட் ஆர்எஸ்டி தான் வந்து மெயின் கிளஸ்டர். ஸோ இதுதான் கிளஸ்டர் அண்ட் சப் கிளஸ்டருக்கான ரிலேஷன்ஷிப். ஸோ இப்போ ஹைரார்கிக்கல் கிளஸ்டரிங்கில் டூ டைப்ஸ் ஆஃப் கிளஸ்டரிங் வந்து இருக்குது. ஒன்று வந்து அக்ளோமெரேட்டிவ் கிளஸ்டரிங், இன்னொன்று வந்து டிவிசிவ் கிளஸ்டரிங். அக்ளோமெரேட்டிவ் அப்படின்றது வந்து பாட்டம் அப் அப்ரோச் அப்படின்னு சொல்லலாம். டிவிசிவ் அப்படின்றது வந்து டாப் டவுன் அப்ரோச் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த பிக்கில் காட்டியிருக்க மாதிரி அக்ளோமேட்டிவ் மெத்தட் அப்படின்னா இப்போ வந்து சிங்கிள் டேட்டா பாயிண்ட்ஸை ஒரே கிளஸ்டராக மாற்றுறது. இப்போ பிக்யூ அப்படின்னு சொல்கிறது, பிக்யூ அப்படி டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து பிக்யூ அப்படின்னு ஒரு கிளஸ்டராகவும், ஆர்எஸ்டி அப்படின்ற ஒரு தனித்தனி டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து ஆர்எஸ்டி அப்படின்ற ஒரு கிளஸ்டராகவும், தென் பிக்யூஆர்எஸ்டி அப்படின்னு சொல்லி ஒரு சிங்கிள் கிளஸ்டராகவும் வந்து மாறி இருக்கு. இது வந்து அக்ளோமெரேட்டிவ் மெத்தட்ஸ். இதுவே வந்து டிவிசிவ் மெத்தட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா பிக்யூஆர்எஸ்டி அப்படின்னு ஒரே கிளஸ்டராக இருக்கிறத நம்ம தனித்தனி டேட்டா பாயிண்ட்ஸாக வந்து கீழே மாற்றுறோம். பிக்யூஆர்எஸ்டி அப்படின்னு சொல்லி தனித்தனி டேட்டா பாயிண்ட்ஸாக மாற்றிருக்கோமா. ஸோ இதுதான் அக்ளோமெரேட்டிவ் அண்ட் டிவிசிவ் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த ஹைரார்கிக்கல் கிளஸ்டரிங்கில் வந்து எப்படி வந்து நம்ம டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டிஸ்டன்ஸ் வந்து சிங்கிள் லிங்கேஜ், கம்ப்ளீட் லிங்கேஜ், ஆவரேஜ் லிங்கேஜ் அப்படின்ற 3 டைப்பில் வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணலாம். சிங்கிள் லிங்கேஜ் அப்படின்றது வந்து ஒரு 2 கிளஸ்டருக்கு இடையில இருக்கான ஒரு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தென் கம்ப்ளீட் லிங்கேஜ் அப்படின்றது வந்து ஒரு 2 கிளஸ்டருக்கு இடையிலான ஒரு லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸை தான் வந்து கம்ப்ளீட் லிங்கேஜ் அப்படின்னு சொல்கிறோம். தென் ஆவரேஜ் லிங்கேஜ் அப்படின்னா அங்கே இருக்க ஒவ்வொரு கிளஸ்டருமே மற்ற இருக்க எல்லா கிளஸ்டரோடையுமே ஒரு லிங்க் வச்சுருக்கும். இப்போ இந்த பிக்கில் காட்டியிருக்க மாதிரி அங்கே இருக்க ஒவ்வொரு கிளஸ்டருமே மற்ற எல்லா கிளஸ்டரோடையுமே ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஸோ இதான் வந்து ஆவரேஜ் லிங்கேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். தென் நெக்ஸ்ட் வந்து ப்ராக்சிமிட்டி மெஷர்ஸ். இந்த ப்ராக்சிமிட்டி மெஷர்ஸில் மினிமம், மேக்ஸிமம், குரூப் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி லைக் நம்ம பார்த்தோம் இல்லையா, சிங்கிள் லிங்கேஜ், கம்ப்ளீட் லிங்கேஜ், ஆவரேஜ் லிங்கேஜ், அதுதான் வந்து மினிமம், மேக்ஸிமம், குரூப் ஆவரேஜ். தென் வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் அண்ட் மன்ஹாட்டன் டிஸ்டன்ஸ் அப்படின்ற 2 டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வச்சு நம்ம இது ரெண்டையுமே வந்து டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணலாம். இது ரெண்டில் எது ஈஸியாக இருக்கோ அது ரெண்டில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி நம்ம வந்து டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணி போடலாம். தென் வந்து அக்ளோமெரேட்டிவ் ஹைரார்கிக்கல் கிளஸ்டரிங் அப்படின்றதுனா என்னன்னு சொல்லி பார்த்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அக்ளோமெரேட்டிவ் ஹைரார்கிக்கல் கிளஸ்டரிங் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அது ஒரு பாட்டம் அப் அப்ரோச். சிங்கிள் கிளஸ்டராக இருக்கிறத ஒரே கிளஸ்டராக மாற்றுறது தான் வந்து அக்ளோமெரேட்டிவ் ஹைரார்கிக்கல் கிளஸ்டரிங். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளோடையே பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இதுக்கு வந்து நான் 5 டேட்டா செட்ஸ் எடுத்திருக்கேன். அந்த டேட்டா செட்ஸுக்கு வந்து கார் பிராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். டெஸ்லா, ஃபெராரி, போர்ஸ்சே, ஸ்கோடா, டாட்டா அப்படின்னு சொல்லி 5 டேட்டா செட்ஸ் வந்து டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். டெஸ்லாக்கு வந்து 25 அண்ட் ஃபெராரிக்கு வந்து 65, போர்ஸ்சேக்கு வந்து 24 அண்ட் ஸ்கோடாக்கு வந்து 22 அண்ட் டாட்டாக்கு வந்து 54 அப்படின்னு சொல்லி நான் டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்ட்டாகவும் நான் வந்து காமிச்சிருக்கேன், இங்கே வந்து டினோட் பண்ணி காமிச்சிருக்கேன். தென் வந்து
ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து எப்படி நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் வச்சு. நான் வந்து யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் எடுத்திருக்கேன். இஃப் உங்களுக்கு வந்து ஓகே அப்படின்னா நீங்கள் மன்ஹாட்டன் டிஸ்டன்ஸும் வச்சு நீங்கள் அதை டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணி போடலாம். நான் யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் வச்சு கால்குலேட் பண்ணி போட்டிருக்கேன். அதாவது வந்து எனக்கு டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணணும் இல்லையா, டெஸ்லா அப்படின்றது வந்து நம்மளுக்கு 0 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும், டிஃபால்ட்டாகவே தெரியும். தென் வந்து டெஸ்லா ஃபெராரிக்கு வந்து எப்படி வந்து கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். டெஸ்லா ஃபெராரி வந்து நான் ஆல்ரெடி டேட்டா பாயிண்டில் சொன்ன மாதிரி இப்போ டெஸ்லாவுக்கு வந்து 2.5 அண்ட் ஃபெராரிக்கு வந்து 6.5. ஸோ அப்போ அதை வந்து இந்த டிஸ்டன்ஸ் யூக்ளிடியன் டிஸ்டன்ஸில் வந்து அப்ளை பண்ணும். யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் ஃபார்மில் வந்து என்ன அப்படின்னா √(x2 - x1) the whole square + y2 - y1 the whole square. இந்த ஃபார்முலாவில் இப்போ இந்த டெஸ்லா அண்ட் ஃபெராரி இது ரெண்டோட பாயிண்ட்ஸையுமே நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 4. அந்த 4 வந்து டெஸ்லா அண்ட் ஃபெராரி அப்படின்னு அந்த டேபிளில் வந்து நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். தென் வந்து டெஸ்லா அண்டு போர்ஷே, டெஸ்லாக்கும் போர்ஷேக்கும் டேட்டா பாயிண்ட்ஸ் என்ன 2.5 2.4. திரும்ப அதை வந்து டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் வந்து நான் வந்து அப்ளை பண்ணி அந்த ஆன்சர் எடுக்கும்போது 1 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி இந்த யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா மூலமாக டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி அந்த டேபிளை வந்து அப்டேட் பண்ணியாச்சு. இப்போ இதுதான் அந்த டேபிள். அதாவது யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்க டேட்டா பாயிண்ட்ஸை வச்சு நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி போட்டாச்சு. அது வந்து நம்ம கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனாகவும் இருக்குது. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா, நம்மளோட பாயிண்ட் வந்து என்ன, அக்ளோமெரேட்டிவில் ஒரு சிங்கிள் கிளஸ்டராக இருக்கிறத ஒரே கிளஸ்டராக மாற்றணும் இல்லையா. ஸோ அப்போது அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா, இதில் மினிமம் பாயிண்ட் எது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ இங்கே இருக்கிறதுல மினிமம் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா 1 மீன்ஸ் போர்ஷே அண்டு டெஸ்லா. ஸோ இதுதான் வந்து இப்போ மினிமம் பாயிண்ட்டாக இருக்குது. அப்போது அந்த போர்ஷே அண்ட் டெஸ்லாவை ஒரு கிளஸ்டராக நம்ம இங்கே க்ரியேட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டெஸ்லா அண்டு போர்ஷேவை ஒரு கிளஸ்டராக க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து டெஸ்லா, ஃபெராரி, ஸ்கோடா, டாட்டா, போர்ஷே அப்படின்ற இந்த டேட்டா பாயிண்ட்ஸை நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி தென் வந்து அதில் மினிமம் பாயிண்ட் எடுத்து டெஸ்லா போர்ஷேவை ஃபஸ்ட்டு ஒரு கிளஸ்டராக நம்ம வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கோம். தென் டெஸ்லா அண்டு போர்ஷே வந்து ஒரு இதாக வந்து நம்ம கிளஸ்டராக பாயிண்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து அதோட டேபிள் வந்து அப்டேட் ஆகும் இல்லையா. தனித்தனி டேட்டா பாயிண்ட்ஸாக இருந்தது, இப்போ ஒரு கிளஸ்டர் க்ரியேட் ஆகிருக்கு. அப்போ வந்து அதோட டேபிள் வந்து அப்டேட் ஆகும் இல்லையா. ஸோ அப்படியே அப்டேட் ஆகும்போது நம்ம வேல்யூஸ் வந்து எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த டிஸ்டன்ஸ் டேபிளில் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். என்ன அப்படின்னா டெஸ்லா அண்ட் ஃபெராரி அதுக்கான வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அண்ட் போர்ஷே அண்ட் ஃபெராரி, டெஸ்லா அண்ட் ஃபெராரிக்கு வந்து 4, போர்ஷே அண்ட் ஃபெராரிக்கு வந்து 4.12. ஸோ இப்போ இந்த 4.12 இருக்கு இல்லையா, இதில் எது மினிமம் வேல்யூ, அதுக்கு தான் மினிமம் ஆஃப் 4,4.12 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இதில் எது மினிமம் வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ 4,4.12 4 தான் மினிமம் வேல்யூ. ஸோ அப்போது அதோட அங்கே வந்து 4 அப்படின்னு சொல்லி நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டாச்சு. தென் வந்து டெஸ்லா அண்டு ஸ்கோடா ஓட வேல்யூ வந்து 3, தென் போர்ஷே அண்ட் ஸ்கோடாவோட வேல்யூ 2. இந்த வேல்யூஸ் எல்லாம் எங்கே பார்க்குறோன்னு தெரியுது இல்லையா, அங்கே டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அந்த டேபிளில் இருந்து பார்த்து போடுறோம். ஸோ இதில் மினிமம் வேல்யூ பார்க்கும்போது டெஸ்லா அண்ட் ஸ்கோடா, போர்ஷே அண்ட் ஸ்கோடா இதில் மினிமம் வேல்யூ பார்க்கும்போது 3,2ல் 2 தான் மினிமம் வேல்யூ. ஸோ இந்த 2ஐ ஃபில் பண்ணியாச்சு. லைக் அதே மாதிரி டெஸ்லா அண்டு டாட்டா அண்டு போர்ஷே அண்ட் டாட்டா அதில் மினிமம் வேல்யூ பார்க்கும்போது 3.16 அண்ட் 3ல் 3 தான் மினிமம். ஸோ இந்த டேபிள் வந்து இப்போ அப்டேட் ஆகி இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதாவது டெஸ்லா போர்ஷே அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு டேபிள் ஒரு கிளஸ்டர் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. அதே மாதிரி இப்போ அடுத்து வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இதில் எது மினிமம் வேல்யூ அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்க்குறோம். அதாவது டெஸ்லா போர்ஷேன்னு ஒரு கிளஸ்டர் கிரியேட் ஆகிடுச்சுல, அதில் எது மினிமம் வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 1.41, அதாவது ஃபெராரியும் டாட்டாவும் தான் இப்போ இங்கே வந்து மினிமம் வேல்யூவாக இருக்குது. அப்போ ஃபெராரியும் டாட்டாவும் ஒரு கிளஸ்டராக இங்கே க்ரியேட் ஆகுது. இந்த ஃபெராரியும் டாட்டாவும் கிளஸ்டராக க்ரியேட் ஆனதுக்கப்புறம் டேபிள் அப்டேட் ஆகும்போது இதோட வேல்யூவை நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும் கால்குலேட் பண்ணி நம்ம இதோட வேல்யூவை 3.6 அப்படின்னு சொல்லி இங்கே ஃபில் பண்ணியாச்சு. தென் இந்த இதில் எது மினிமம் வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து 2, அதாவது ஸ்கோடா அண்ட் டெஸ்லா போர்ஷே இதோட காம்பினேஷன் தான் வந்து இப்போ இங்கே என்னவா இருக்குது அப்படின்னா மினிமம் வேல்யூவாக இருக்குது. அப்போ இது ஒரு கிளஸ்டராக மாறுது. ஸ்கோடா அண்ட் டெஸ்லா போர்ஷே இது எல்லாமே ஒரு கிளஸ்டராக இப்போ இங்கே மாறுது. ஸோ அப்படி மாறும்போது
இப்படி டேபிள் வந்து அப்டேட் ஆயிடுச்சு. லைக் டெஸ்லா, போர்ச்சே, ஸ்கோடா அண்ட் ஃபெராரி, டாட்டா அப்படின்னு சொல்லி இப்போ டேபிள் வந்து அப்டேட் ஆயிடுச்சு. இந்த டேபிள் அப்டேட் ஆனோடனே இதுக்கு வந்து பாயிண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதே மாதிரி தான் டெஸ்லா அண்டு ஃபெராரி, டெஸ்லா போர்ச்சே அண்டு ஃபெராரி, ஸ்கோடா அண்ட் ஃபெராரி, டெஸ்லா டாட்டா, போர்ச்சே டாட்டா, ஸ்கோடா டாட்டா, இது எல்லாத்தோட வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது 3 வந்து மினிமம் வேல்யூவாக இருக்கும். ஸோ 3 போட்டாச்சு. அதே மாதிரி தான் லைக் அதே தான் ஃபெராரி அண்டு டெஸ்லா அதே தான், இங்கேயும் அதே தான் 3 அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. இதில் 0 அண்ட் 3 2 தான் இருக்குது. இதில் மினிமம் 0 நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியாது, கணக்கில் எடுத்துக்க முடியாது. ஸோ 3 ஒரு வேல்யூ தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே அடுத்து இப்போ என்ன ஆயிடுச்சு, ஒரே கிளஸ்டராக மாறிடுச்சு. நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தாலே தெரியும், நீங்கள் ஒவ்வொரு வேல்யூவை வந்து கிளஸ்டராக மாற்றும் போது அதுக்கு பக்கத்தில் கிராஃப் ரெப்ரசன்டேஷனும் மாறிக்கிட்டே இருக்கும். லைக் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏசி அப்படின்றது ஃபஸ்ட்டு வந்து என்ன மாறிச்சு அப்படின்னா டெஸ்லாவும் போர்ச்சேயும் ஒரு கிளஸ்டராக மாறிச்சு. தென் வந்து ஃபெராரியும் டாட்டாவும் ஒரு இதாக மாறிச்சு. அடுத்து வந்து டெஸ்லா, போர்ச்சே, ஸ்கோடா ஒரு கிளஸ்டராக மாறிச்சு. தென் எல்லாமே சேர்ந்து ஒரு கிளஸ்டராக மாறிடுச்சு. இதுதான் இங்கே வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் போட்டிருக்கோம். ஸோ இதுதான் அக்ளோமெரிட்டிவ் ஹையரார்கிக்கல் கிளஸ்டரிங். இந்த அக்ளோமெரிட்டிவில் வந்து அக்ளோமெரிட்டிவ்னா என்ன அண்ட் அதுக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு அந்த எக்ஸாம்பிளுக்கு தனித்தனி டேட்டா செட்ஸ் அண்ட் டேட்டா பாயிண்ட்ஸ் அதெல்லாம் வந்து யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் ஃபார்மில் யூஸ் பண்ணி நம்ம வந்து தனித்தனி டேட்டா பாயிண்ட்ஸாக இருக்கிறத ஒரே கிளஸ்டராக வந்து மாற்றணும். இதே மாதிரி அடுத்து டிவிசிவ்னா என்ன, அந்த டிவிசிவ் ஹையரார்கிக்கல் கிளஸ்டரிங்க்கு ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். டிவிசிவ் ஹைரார்கிக்கல் கிளஸ்டரிங் டெக்னிக் இது ஒரு டாப் டவுன் அப்ரோச். சிங்கிள் லார்ஜ் கிளஸ்டர்ஸாக இருக்கிறத மல்டிபிள் ஸ்மால் கிளஸ்டர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிளாக நான் கார் பிராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். டெஸ்லா, ஃபெராரி, போர்ச்சே, ஸ்காடா, டாடா, இந்த மாதிரி 5 கார் பிராண்ட்ஸ் ப்ளஸ் அதோட டேட்டா பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த டேட்டா பாயிண்ட்ஸை கிராஃபில் ரெப்ரசென்ட் பண்ணும்போது 5 டேட்டா பாயிண்ட்ஸும் சேர்ந்து நமக்கு ஒரு குரூப்பாக இருக்கும். அதை டிவிசிவ் அல்காரிதம் யூஸ் பண்ணி தனித்தனி சிங்கிள் கிளஸ்டர்ஸாக எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ் டேபிள்ஸ் ஒன்று ஃபார்ம் பண்ணணும். இந்த டேபிள் ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூக்ளிடியனோட டிஸ்டன்ஸ் ஃபார்ம்லாம் நான் யூஸ் பண்ணுறேன். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய 5 டேட்டா பாயிண்ட்ஸோட எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்ஸை இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு டிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ் டேபிள்ஸ் கிடச்சிடும். இப்போது அல்காரிதமோட ஃபஸ்ட் ஸ்டெப், நம்மக்கிட்ட இருக்க 5 டேட்டா பாயிண்ட்ஸுக்கும் ஆவரேஜ் டிஸ்சிமிலாரிட்டிஸ் கண்டுபிடிக்கணும். இப்போது டெஸ்லான்ற டேட்டா பாயிண்ட்ஸ்க்கு எப்படி ஆவரேஜ் டிசிமிலாரிட்டிஸ் கண்டுபிடிக்கணும்னா, டெஸ்லான்ற பாயிண்ட்டை விட்டுட்டு மீதி இருக்க 4 காரோட டேட்டா பாயிண்ட்ஸையும் ஆட் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு டெஸ்லாவோட ஆவரேஜ் டிசிமிலாரிட்டிஸ் வேல்யூ கிடைச்சிரும். இப்படி பண்ணும்போது டெஸ்லாக்கு 2.79 ஒரு வேல்யூ கிடைக்கும். இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி ரிமைனிங் இருக்கிற 4 டேட்டா பாயிண்ட்ஸுக்கும் நம்ம ஆவரேஜ் டிசிமிலாரிட்டிஸ் கண்டுபிடிக்கும் போது ஃபெராரிக்கு 3.63 ஒரு வேல்யூ கிடைக்கும், போர்ஷேக்கு 2.53, ஸ்காடாக்கு 3.4, டாட்டாக்கு 2.79 நமக்கு ஆவரேஜ் டிசிமிலாரிட்டிஸோட வேல்யூஸ் கிடைக்கும். இப்போது நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்க ஆவரேஜ் டிசிமிலாரிட்டிஸோட வேல்யூஸில் இருக்க மேக்ஸிமம் வேல்யூவை ஃபைண்ட் பண்ணணும். இப்போது நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறதுலேயே மேக்ஸிமம் வேல்யூ இருக்கிறது ஃபெராரி காருக்கு தான், 3.63. ஸோ இந்த ஃபெராரின்ற காரை தனியாக ஒரு கிளஸ்டராக ரிமூவ் பண்ணுறோம். இப்போது நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்போட எண்டிங்கில் ஃபெராரின்னு ஒரு தனி கிளஸ்டர் ப்ளஸ் டெஸ்லா, போர்ச்சே, ஸ்காடா, டாட்டான்னு ஒரு கிளஸ்டர் இருக்குது. இப்போது அல்காரிதமோட செகண்ட் ஸ்டெப், இப்போது மேலே இருக்க 4 கிளஸ்டர் இருக்க குரூப்பில் இருக்க ரிமைனிங் டேட்டா பாயிண்ட்ஸுக்கு ஆவரேஜ் டிசிமிலாரிட்டிஸ் அகைன் ஃபைண்ட் பண்ணுறோம் சேம் மெத்தட் யூஸ் பண்ணி. இப்போ டெஸ்லா பாயிண்ட்டை விட்டுட்டு போர்ச்சே, ஸ்காடா, டாட்டா அந்த 3ஐயும் ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ நமக்கு 2.387 ஒரு வேல்யூ கிடைக்கும். இதே மாதிரி இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி மீதி இருக்க 3 டேட்டா பாயிண்ட்ஸுக்கும் வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணுறோம். இப்போது தேர்ட் ஸ்டெப் என்னென்னா, நம்ம ஏற்கனவே ரிமூவ் பண்ணி புதுசாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்க ஃபெராரியோட டேட்டா பாயிண்ட்ஸை இப்போ புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்க ஆவரேஜ் டிசிமிலாரிட்டியோட சப்ராக்ட் பண்ணணும். இப்போது டெஸ்லாவுக்கு புதுசாக கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ 2.387, இதை ஃபெராரியோட வேல்யூவில் இருக்கிற 4ஓட சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போ ஆன்சர் -1.6133. இதே மாதிரி ரிமைனிங் பாயிண்ட்ஸுக்கும் சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு போர்ஷேக்கு -2.12, ஸ்காடாக்கு -2.13, டாட்டாக்கு 1.84 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். இப்போ ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்க புது ஆவரேஜ் டிசிமிலாரிட்டிஸ்க்கு மேக்ஸிமம் வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். 3 வேல்யூஸ் நெகட்டிவில் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும். அப்போது டாட்டா காருக்கு மட்டும்தான் பாசிட்டிவாக 1.84ன்ற வேல்யூ இருக்குது. ஸோ நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுருக்க ஃபெராரி கிளஸ்டரோட டாட்டாவை ஆட் பண்ணுறோம். இப்போது செகண்ட் ஸ்டெப்போட எண்டிங்கில் வந்து நமக்கு வந்து ஃபெராரி, டாட்டான்னு ஒரு கிளஸ்டர், டெஸ்லா, போர்ச்சே, ஸ்காடா அப்படின்னு ஒரு கிளஸ்டர் இருக்குது. இப்போது அல்காரிதத்தோட ஃபோர்த் ஸ்டெப்,
அகைன் ரிமைனிங் பாயிண்ட்ஸுக்கு ஆவரேஜ் டிஸ்சிமிலாரிட்டிஸ் ஃபைண்ட் பண்ணுறோம். இந்த தடவை டாட்டா, போர்ஷே, ஸ்காடா இன்னும் 3 டேட்டா பாயிண்ட்ஸுக்கு நம்ம வந்து ஆவரேஜ் டிஸ்சிமிலாரிட்டிஸ் ஃபைண்ட் பண்ண போகிறோம். அப்போ பண்ணும்போது டெஸ்லான்ற பாயிண்ட்டுக்கு டெஸ்லா விட்டுட்டு போர்ஷே, ஸ்காடா அதை ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் சப்ராக்ட் பண்ணும்போது டெஸ்லாக்கு 4ன்னு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதை 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 2ன்னு வேல்யூ கிடைக்கும். இதே மாதிரியே ரிமைனிங் பாயிண்ட்ஸுக்கும் நம்ம ஆவரேஜ் டிஸ்சிமிலாரிட்டிஸ் கண்டுபிடிச்சிடணும். இப்போ கண்டுபிடிச்சிருக்கிற ஆவரேஜ் டிஸ்சிமிலாரிட்டி வேல்யூவை ஏற்கனவே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்க ஃபெராரி அண்ட் டாட்டாவோட டேட்டா பாயிண்ட்ஸோட நம்ம சப்ராக்ட் பண்ணணும். அப்படி சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு டெஸ்லாக்கு -1.6, போர்ஷேக்கு -2.05, ஸ்காடாக்கு -1.8ன்னு வேல்யூஸ் கிடைக்கும். இப்போ நம்ம மேக்ஸிமம் வேல்யூஸ் நெக்ஸ்ட் கண்டுபிடிக்கும் போது எல்லா வேல்யூஸுமே நெகட்டிவ்ல இருக்கனால நம்மளால எந்த வேல்யூஸையுமே எடுத்துக்க முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா டாட்டா, டெஸ்லா, போர்ஷே, ஸ்காடா இந்த 3 கார்ஸோட ஆவரேஜ் இருக்குல்ல, அதில் இருக்க மேக்ஸிமம் வேல்யூஸை நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி எடுக்கும்போது நமக்கு ஸ்காடான்ற காருக்கு தான் மேக்ஸிமம் வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து ஸ்காடான்ற காரை தனியாக ஒரு குரூப்பாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இப்போது 4th ஸ்டெப்போட எண்டிங்கில் வந்து நமக்கு ஏற்கனவே ஃபெராரி, டெஸ்லான்னு ஒரு கிளஸ்டர் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ புதுசாக ஸ்காடான்னு ஒரு கிளஸ்டர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ ரிமைனிங் டெஸ்லா, போர்ஷே அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட இன்னொரு ஒரு கிளஸ்டர் இருக்குது. 3 கிளஸ்டரிங் குரூப்ஸ் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. இதே ப்ராசஸை கண்டினியூ பண்ணோம்னா நம்மக்கிட்ட வந்து இன்னும் 2 வேல்யூஸ் தான் இருக்குது, டெஸ்லா, போர்ஷே. இப்போ வந்து இதில் வந்து நம்ம ஆவரேஜ் டிஸ்சிமிலாரிட்டிஸ் கண்டுபிடிக்கும் போது நமக்கு வந்து வேல்யூஸ் எல்லாமே வந்து அந்த வேல்யூஸ் வச்சு ஈஸியாக 2 கிளஸ்டர்ஸாக இதை ஸ்ப்ளிட் பண்ண முடியும். இப்போ வந்து நமக்கு 5th ஸ்டெப்ஸோட எண்டிங்கில் நமக்கு ஒவ்வொரு கிளஸ்டர்ஸையுமே தனித்தனியாக பிரிச்சிடலாம். இப்போது டெஸ்லா, ஃபெராரி, போர்ஷே, ஸ்காடா, டாட்டா இந்த 4 டேட்டா பாயிண்ட்டையும் குரூப்டாக இருந்ததை தனித்தனி கிளஸ்டர்ஸாக நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். இதை பிக்சரல் ரெப்ரசன்டேஷன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கார் குரூப்ஸாக இருக்குது, டெஸ்லா, ஃபெராரி, போர்ஷே, ஸ்காடா, டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃபெராரி மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் டாட்டான்ற காரை ஃபெராரியோட கம்பைன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அகைன் தனியாக ஸ்காடான்னு ஒரு கிளஸ்டரை ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க டெஸ்லா, போர்ஷேயும் ஸ்ப்ளிட் பண்ணி நமக்கு எண்ட் ரிசல்ட்ஸில் எல்லா டேட்டா பாயிண்ட்ஸும் தனித்தனி நியூ கிளஸ்டர்ஸாக ஃபார்ம் ஆயிடுது. இந்த வீடியோவில் ஹையரார்க்கிக்கல் கிளஸ்டரிங்னா என்ன அண்ட் அதோட மெத்தட்ஸ் அண்ட் டைப்ஸ் அக்ளோமெரேட்டிவ், டிவிசிவ் அது அப்படின்னா என்ன, அது ரெண்டுக்குமே தனித்தனியாக ஒரு எக்ஸாம்பிளோடையே பார்த்தோம். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறோம். தேங்க்யூ.